ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது ஃபெயிலியர்ஸ். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மேஜர் பிரின்சிபல், மைனர் பிரின்சிபல், ஒரு சர்டன் ஆங்கிள், ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ், அதுக்கான ஸ்ட்ரெயின் வேல்யூ அதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக படித்தோம் அப்படிங்கிறதே இந்த ஃபெயிலியர்ஸ், அதாவது பிரின்சிபல்ஸை பற்றி, இந்த ஃபெயிலியர் பிரின்சிபலை பற்றி படிக்கும் போது தான் நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், இப்போ ஃபெயிலியர் என்ன எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த அஞ்சு தியரி இருக்குது. 5 பேர் டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து முடிக்கும் போது நம்ம எதுக்காக இவ்வளோ நேரம் இதெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரேன்கைன் தியரி, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. சரிங்களா? நம்ம ஐஎஸ் கோட படி சிக்மா ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டும் போது மெட்டீரியல் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட நமக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ சிக்மா 1 வேல்யூ ரேன்கைன் என்ன சொல்றாரு, மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஃபெயிலியர் வேல்யூவை விட அதிகமாகிடுச்சுன்னா ஃபெயிலியர், அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதில் என்ன? ஆமாம், ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்ம மெட்டீரியலில் உருவாகிற ஸ்ட்ரெஸ் அதிகமான மெட்டீரியல் ஃபெயில் ஆயிரும். இது ஒரு தியரியா அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா இருக்கு. என்னன்னா, according to this theory, the material subjected to complex stresses will fail when the principal stress induced in material research reaches the yield stress. என்ன நான் சொன்னதான் சொல்றாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது மூலமா உங்களுக்கு புரியும் அந்த தியரி எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸ்ட்ரெஸ் டென்சார் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூலாம் நம்ம டயக்ராம்ல காமிக்காம இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல காமிச்சிருவாங்க. அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சிக்மா எக்ஸ்எக்ஸ், அந்த லாஸ்ட்ல இருக்க இந்த இடம் சிக்மா ஒய்ஒயோட வேல்யூ, மீதி இந்த இன்க்ளைன்ல இருக்கிறது டவு எக்ஸ்ஒயோட வேல்யூ. ரெண்டு சேமா தான் இருக்கும். இது 2Dல. 3Dல வரும்போது இந்த இது இருக்கும், சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய் வேல்யூ இது, சிக்மா இசட் வேல்யூ இது, டவு எக்ஸ்ஒய் இது, டவு எக்ஸ் இசட் இது ரெண்டும், டவு ஒய் இசட் இது ரெண்டும் நம்ம இந்த ஃபார்மெட்ல எழுத கத்துக்கணும். இப்போ நமக்கு கொடுத்த கொஸ்டின்ல மேட்ரிக்ஸ்ல கொடுத்து அதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுக்காம. சிக்மா எக்ஸ் எக்ஸ், டவு எக்ஸ் ஒய், சிக்மா ஒய் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிக்மா அதோட வேல்யூஸ் அதுக்கு நேரா சிமிலரா இருக்கு. இதுல சிக்மா எக்ஸ் வேல்யூ 100 டவு எக்ஸ் ஒய் 30 இந்த டவு எக்ஸ் ஒய் 30 தான். ரெண்டு வேல்யூ சேமா காமிப்பாங்க. சிக்மா ஒய் வேல்யூ 20 மெகா பாஸ்கல்ல இருக்கு எல்லா வேல்யூ. இதை வச்சு நம்ம டயக்ராம நம்ம வரைஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல 100, ஒய் ஆக்சிஸ்ல 20, சியர் ஸ்ட்ரெஸ் 30. இந்த வேல்யூ வச்சு டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ டயக்ராம்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தியரியில சிக்மா 1 மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம மெட்டீரியல் இப்போ இந்த மெட்டீரியலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதிகபட்சமா இருக்கிறது என்ன? 20, 30, 100 தான் நமக்கு இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு 100 அப்படிங்கும் போது நமக்கு ஒரு 100 தான் நமக்கு ஃபெயிலியர், இல்லைன்னா 101 வச்சுக்குவோம். 100 ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. 101 மெகா பாஸ்கல்ல இந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஆனா இந்த மெட்டீரியல்ல எந்த இடத்துலயுமே நம்ம 101 விட கீழே தான் ஸ்ட்ரெஸ் உருவாயிருக்காது. ஆனா அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆகாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த ரேன்கைன் தியரில என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காம்பினேஷனா ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து ஒரு சர்டன் ஆங்கிள் அதை விட அதிக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துடலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எது கண்டுபிடிச்சோன்னு இப்பதான் நமக்கு தெரியும். மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா இது கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால ஏதோ ஒரு ஆங்கிள் மேக்சிமமா வர ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ தான் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இதுக்காக தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அந்த மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் நம்ம ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக ஆகாம இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்ம மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 கண்டுபிடிக்க ஃபார்முலானா இதான் ஃபார்முலா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிக்மா 1 வேல்யூ 110 மெகா பாஸ்கல் வருது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 110 மெகா பாஸ்கல் வருது. நான் என்ன சொன்னேன், இந்த மெட்டீரியலுக்கு ஒரு 101 மெகா பாஸ்கல்ல ஃபெயில் ஆகுது. ஆனா கொடுத்த லோடு எதுவுமே 101க்கு கீழே தான் இருக்கு. ஆனா நமக்கு சிக்மா 1 110 மெகா பாஸ்கல் வருது. அப்ப ஏதோ ஒரு ஆங்கிள் 110 மெகா பாஸ்கல் அளவு ஸ்ட்ரெஸ் இந்த மெட்டீரியல் உணர்ந்துட்டு இருக்கு. இந்த கொடுத்த ஃபோர்ஸ்னால ஒரு ஆங்கிள் மேக்சிமம் 110 ஃபோர்ஸ் உணர்ந்துட்டு இருக்கு. அதனால நமக்கு மெட்டீரியல் கண்டிப்பா ஃபெயில் ஆகும். அப்ப மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான், அதுக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிமிலர்லி சிக்மா 2 வேல்யூ நம்ம அதே போல கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா ஒரு சில டைம் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தோம்னா சிக்மா 2 அதிகமாயிரும். சரிங்களா? அதனால அதிகம் கண்டுபிடிச்சோம். அது 10 மெகா பாஸ்கல். அப்ப மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸால அது ஃபெயிலியர் ஆகல. டவு எக்ஸ் ஒய் அதே போல நான் இந்த சமயம் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். டவு எக்ஸ் ஒய் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல ஏதோ ஒரு ஆங்கிள் மேக்ஸிமம் வேல்யூ சியர் உருவாகும். அது சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2 அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 50 மெகா பாஸ்கல் வருது. நம்ம கொடுத்த சியர் ஸ்ட்ரெஸ் 30 தான். ஆனா இந்த காம்பினேஷனோட ஏதோ ஒரு ஆங்கிள் 50 மெகா பாஸ்கல் வரைக்கும் சியர் ஸ்ட்ரெஸ் இந்த மெட்டீரியல் உணருது. tan 2 θ
2 tau xy by sigma x minus sigma y இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுறது மூலமாக தீட்டா வேல்யூ வந்து 18.43 டிகிரி வருது. அதாவது வெர்டிக்கல்ல இருந்து 18.43 டிகிரி அப்படின்ற இடத்துல மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மெட்டீரியல் வந்து உணருது. இந்த மாதிரி இதோட ஆங்கிளையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு, அதுதான் தியரி. இதான் ஃபெயிலியர் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன தெளிவாக சொல்லணும்னா சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு இருக்கும்போது மேஜர் பிரின்சிபல் ஈல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது ஃபெயிலியர் பாயிண்ட் இன் டென்ஷன்ல ஃபெயிலியர் ஆயிடுது. கம்ப்ரஷன்ல வந்து சிக்மா 3 தான் மேக்ஸிமம் இருக்கும். சிக்மா 2ன்னு போடாம ஏன் சிக்மா 3 அப்படின்னு போட்டிருக்கேன்னா 3D டயக்ராம் இருந்ததுன்னா சிக்மா 1ங்கிறது மேஜர், சிக்மா 3ங்கிறது மைனர், சிக்மா 2 அப்படின்றது இன்டர்மீடியட்டா இருக்கும். சரிங்களா? அதனால சிக்மா 3 ஈக்குவல் டு சிக்மா ஈல்டா இருந்தா ஃபெயிலியர் பாயிண்ட் இன் கம்ப்ரஷன். ஆக மொத்தம் சிக்மா ஈல்ட எந்த வேல்யூவும் தொடக்கூடாது. சரிங்களா? அதுதான் நம்ம கான்செப்ட். சிக்மா 1 வந்து லெஸ் தென் சிக்மா ஈல்டா இருந்ததுன்னா சேஃப், நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து சேஃப். சிக்மா 1 மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அதோட கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மீதி எல்லா வேல்யூவும் கம்மியா தான் இருக்கும், அப்போ வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி ரேன்கைன் சொல்லியிருக்காரு. பட் வி யூஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நம்ம அதை மட்டும் இல்லாமல் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு சர்டன் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ கொடுத்து அதுக்கு கீழே இருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணிக்குவோம். அதாவது சிக்மா பெர்மிசிபிள், நம்ம ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸே அதோட ஃபெயிலியர் பாயிண்டாக கொடுக்க மாட்டோம், அதோட கம்மியாக மெட்டீரியல் வந்து குறைச்சி இட போடுவோம். அது மூலமாக தான் அது ரொம்ப கம்மி வேல்யூ கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து மெட்டீரியல் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ கொடுப்போம். சிக்மா ஈல்டு பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இதுக்கு வந்து ஈக்குவலாவோ இல்லை அதை விட கம்மியாவோ இருந்தது அப்படின்னா சிக்மா 1 வழியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து சேஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு பியூர் சியர் இருக்க மாதிரி ஒரு டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இந்த பியூர் சியருக்கு இந்த மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல வந்து நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா சிக்மா 1 வந்து டவுன்னு வரும், சிக்மா 2 வந்து மைனஸ் டவ் வேல்யூ வந்து வரும். சிக்மா 1 வந்து லெஸ் தென் சிக்மா ஈல்டு கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது சிக்மா 1 வந்து டவோட சிக்மா 1க்கு பதில் டவ் வருது. அப்போ டவ் லெஸ் தென் சிக்மா ஈல்டு இருந்தா சேஃப் அப்படின்னு வந்து ரேன்கைன் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரேன்கைன் தியரி வந்து என்னது, சிக்மா ஈல்டோட சிக்மா 1 வந்து கம்மியா இருக்கணும். சிக்மா 1 வேல்யூ வந்து டவ் அப்படின்னு இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சிக்மா ஈல்டு வந்து டவ்வோட பெருசு, சிக்மா ஈல்டு வந்து பெருசு, டவ் வந்து கம்மியாக தான் இருக்கு. அப்போ வந்து டவ் அதாவது சிக்மா ஈல்டு அளவு சியர் ஸ்ட்ரெஸ் தாங்கும் அப்படின்னு ரேன்கைன் சொல்லியிருக்காரு. ஆனால் எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு மெட்டீரியல் எக்ஸ்பிரிமெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது அது என்ன சொல்லுதுன்னா சியர் ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஈல்டுக்கு ஓகே, ஆனால் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0.57 ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. அதாவது 0.57 டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஈல்ட்லேயே மெட்டீரியல் வந்து ஃபெயில் ஆயிடுது. ஆனால் ஒன் இன்ட்டு டவ் டைம்ஸில் தான் வந்து இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ரேன்கைன் சொல்லியிருக்காரு. ஆனால் 0.57 டைம்ஸ்லேயே ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போ வந்து இது வந்து ரொம்ப அதிக வேல்யூ கொடுத்துருக்கு, அதை விட கம்மி வேல்யூலேயே வந்து மெட்டீரியல் வந்து ஃபெயில் ஆயிடுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெஸ்ட் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு டக்டில் மெட்டீரியலுக்கு வந்து இது வந்து கரெக்டாக சொல்லாது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரேன்கைன் தியரி வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு நமக்கு வந்து வேல்யூ ஓரளவு நல்லா சொல்லும், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி டவ் வெறும் பியூர் சியர் வர இடத்துலையும் டக்டைல் மெட்டீரியல் ரொம்ப டக்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்க மெட்டீரியலுக்கும் இந்த தியரி வந்து சேஃபாக இருக்காது அப்படின்றது சொல்கிறாங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடு தண்ணி இருக்க அந்த டேங்க் அந்த மாதிரி இடத்துல இருக்க லோடுக்கும் இது வந்து சேஃப் கிடையாது. நாட் கன்சிடர் மைனர் இன்டர்மீடியட் ஸ்ட்ரெஸ். அது இல்லாமல் என்னன்னா இது வந்து மைனர் ஸ்ட்ரெஸ்ஸோ இன்டர்மீடியட் ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து கன்சிடர் பண்ணலை. வெறுமனையா மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கா அப்படின்றத பத்தி மட்டும்தான் செக் பண்ணியிருக்காரு. வேற அந்த சியர் மைனர் பிரின்சிபல் இன்டர்மீடியட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத இவர் பார்க்கல. சரிங்களா? இவர் கொடுத்த தியரி இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அதனால அடுத்தது ஒரு தியரி வந்து நம்ம கொண்டு வரோம், செயின் வெனான்ஸ் தியரி. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு சொன்னோம், அதுல வந்து நமக்கு நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அப்போ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் வேல்யூ அதுல ஃபெயில் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மூலமா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெனான்ஸ் வந்து ஒரு தியரி வந்திருக்காரு. அது என்னன்னா ஈல்டு ஸ்ட்ரெயின் அது அந்த அளவுக்கு மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா ஃபெயிலியர் ஆகும். அப்ப ஈல்டு ஸ்ட்ரெயின் அதாவது ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை இ போட்டிருக்கோம். சரிங்களா? ஃபெயிலியர் இப்போ வந்து இதை விட கம்மியா இருந்ததுன்னா சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அது இல்லாம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருப்போம். சரிங்களா? சிக்மா ஈல்டு பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்டு இ அப்படின்னு வரும். அதாவது சிக்மா ஈல்டு பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து சிக்மா பெர்மிசிபிள், நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா பெர்மிசிபிள்னு சொல்லலாம். அப்போ சிக்மா பெர்மிசிபிள் பை இ வந்து லெஸ் தென் அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா 1. சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா பெர்மிசிபிள் பை இ அப்படின்ற வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். சிக்மா 1க்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். எப்சிலான் 1க்கு வந்து சிக்மா 1 பை இ மைனஸ் மியூ சிக்மா 2 பை இ அப்படின்னு பார்த்துருக்கோம்.
கீழே இருக்க ஈ வேல்யூ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இந்த ஈக்குவேஷன் வரும். இதில் வந்து இப்போ பியூர் சியர் கண்டிஷன் சொன்னோம். அதில் வந்து பியூர் சியரில் வந்து சிக்மா 1 வேல்யூ என்ன வந்தது, டவ் வந்தது. சிக்மா 2 வேல்யூ வந்து என்ன வந்தது, மைனஸ் டவ் வந்தது. அந்த வேல்யூவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக நம்ம டவ் இன்ட்டு 1 + மியூ லெஸ் தென் சிக்மா ஈல்டு வந்தது ஃபார் டக்டைல் மெட்டீரியல். நம்ம வந்து டக்டைல் மெட்டீரியலை பற்றி தான் அந்த பியூர் சியரை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். டக்டைல் மெட்டீரியல் வந்து மியூ வந்து 0.3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மியூக்கு பதில் 0.3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது டவ் வேல்யூ கடைசியில் இந்த ஈக்குவேஷன் வெனன் சொன்ன ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா 0.77 டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஈல்டு வேல்யூவில் அதை விட டவ் வேல்யூ வந்து கம்மியாக இருந்தால் சேஃப், அதுக்கு மேலே இருந்தால் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையில் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எவ்வளோனா 0.57 டைம்ஸ். அப்போ இதுவும் ஃபெயிலியர் தான். ஏன்னா இந்த கம்மி 57, அதாவது இதோட வேல்யூ 57னா இதோட வேல்யூ 77. 77 தான் இது ஃபெயில் ஆகும்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் 57 ஃபெயில் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்லுது. இது மூலமாக இந்த தியரி அந்தளவு சூட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தியரி மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நாட் அக்யூரேட் ஃபார் போத் டக்டைல் பிரிட்டில் ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங். எந்த இதுக்குமே இது வந்து அக்யூரேட்டில் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பியூர் சியரில் திஸ் மெத்தட் பெட்டர் தென் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி வந்து 1 டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஈல்டுன்னு சொன்னது. இது வந்து 0.77 டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை விட இது பெட்டர். ஆனால் இதுவும் ஃபெயிலியர் தான். ஏன்னா 0.57 இது வந்து ஃபெயில் ஆகிடுது. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி. சரி, ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு சொன்னோம், ஸ்ட்ரெயினை வச்சு சொன்னோம். அடுத்தது சியர் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு கஸ்டன் ட்ரெஸ்கா அப்படின்றவங்க வந்து தியரி வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த தியரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா சிக்மா ஈல்டு பை 2 அதுக்கு டவ் மேக்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இவர் பொதுவாக என்னன்னா சியர் சியரால் ஒரு மெட்டீரியல் வந்து இப்போ ஒரு ராடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 250 kN/m³ மீட்டர் ஸ்கொயர்டு அந்த அளவு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அது வந்து டைரக்ட் ஃபோர்ஸால வருது. அதே சியர் ஃபோர்ஸ் அப்படிங்கும் போது அது கிட்டத்தட்ட அதோட பாதியிலேயே அது வந்து ஃபெயில் ஆயிரும். அந்த சியர் ஸ்ட்ரெஸ்ல வந்து அதோட பாதி ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் காமிக்க முடியும். சியர்ல டைரக்ட் கம்ப்ரஷன் டென்ஷன்ல ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்க முடியும், சியர்ல வந்து பாதி தான் காமிக்க முடியும். அதனாலதான் சிக்மா ஈல்டு பை 2 அப்படின்னு எடுத்திருக்காரு. சிக்மா ஈல்டு பை 2 விட சியர் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்தா சேஃப். அப்ப பெர்மிசிபிள் சிக்மா பெர்மிசிபிள் அப்படின்னு போட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கிறோம். சரிங்களா, முன்ன பார்த்த மாதிரியே டவ் மேக்ஸ் வேல்யூ வந்து சிக்மா 1 - சிக்மா 2/2 சப்ஸ்டிட் பண்றோம். 2 க்கு 2 கேன்சல் ஆகும். சிக்மா 1 - சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா பெர்மிசிபிள். ஃபார் ட்ரைஆக்சியல் லோடுக்கு வந்து டவ் மேக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம வந்து இது 2Dக்கு சிக்மா 1 - சிக்மா 2 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு, பை 2 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ட்ரைஆக்சியல் 3Dல வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது சிக்மா 1 - சிக்மா 2/2, ஒய் ஆக்சிஸ்ல சிக்மா 2 - சிக்மா 3/2, அதே இசட் போர்ஷன்ல வந்து பார்க்கும்போது சிக்மா 3 - சிக்மா 1/2. இது மூணையும் கண்டுபிடிச்சு 3ல மேக்ஸிமம் வேல்யூ எது இருக்கோ அதுதான் டவ் மேக்ஸ்னு எடுத்து அதை தான் இதில் செக் பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுல அதிகபட்சமாக எவ்வளோ வேல்யூ வருது அது வந்து ஃபெயில் ஆகும் இருந்ததுன்னா கம்மியாக இருக்க வேல்யூ கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. அதுக்காக தான் இதை கண்டுபிடிக்கிறோம். இந்த தியரி வந்து பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல் ஃபார் பியூர் சியர் கேஸ். பியூர் சியர் கேஸில் வந்து இந்த இது வந்து பெஸ்ட் சூட்டாக இருக்கு. அதாவது டக்டைல் மெட்டீரியலுக்கு தான் இந்த தியரி வந்து சூட்டாக இருக்கு. திஸ் தியரி கிவ்ஸ் மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் வேல்யூ. அதாவது என்னன்னா நம்ம சிம்பிளா இங்கேயே பார்க்குறோம், டவ் மேக்ஸ் வந்து சிக்மா ஈல்டு பை 2, அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட பாதியை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த பாதியை விட சியர் ஸ்ட்ரெஸ் தாண்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து சிக்மா 1 வேல்யூ வந்து பியூர் சியரில் வந்து சிக்மா 1 வேல்யூ வந்து டவ், இது வந்து சிக்மா 2 வந்து மைனஸ் டவ். அப்போ டவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் டவ் 2 டவ். 2 டவ் ஈக்குவல் டு இந்த போகும்போது டிவைடட் பை 2 ஆயிரும். அப்போ சிக்மா ஈல்ட் அதாவது டிவைட் பை 2வா, அப்போ 0.5ன்னு வந்துடுது. சரிங்களா, நான் எழுதியே காமிக்கிறேன். இப்போ டவ் மைனஸ் ஆஃப் மைனஸ் டவ் ஈக்குவல் டு நமக்கு வந்து அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2 டவ்னு வரும். 2 டவ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. அப்போ டவ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு பை 2, அதாவது என்னன்னா 0.5 சிக்மா ஈல்டு அப்படின்னு வந்து இந்த தியரி சொல்லுது. 0.5 டைம்ஸ். உண்மையில மெட்டீரியல் ஃபெயில் ஆகுது 0.577 டைம். அந்த டைம்ஸ் சிக்மா ஈல்டு வேல்யூல தான் மெட்டீரியல் ஃபெயில் ஆகும். ஆனா இந்த தியரி என்ன சொல்லுது, 0.5 டைம்ஸ்லேயே ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. ஓவர் சேஃப், அது அந்த அளவு மெட்டீரியல் லோட தாங்காது, அதை விட கம்மியிலேயே ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இன்னும் சேஃபா அதை விட கம்மி லோட கொடுத்துருவோம். அதனால நல்ல சேஃபான வேல்யூ வந்து சொல்லுது. கன்சர்வேட்டிவ் வேல்யூ, தட் இஸ் ஓவர் சேஃப் வேல்யூ அன்எக்கனாமிக்கல். ஓவர் சேஃப் அப்படிங்கும்போது அன்எக்கனாமிக்கல், ஏன்னா அது அதோட கம்மியோட தான் தாங்குது அப்படின்னு நம்ம சொல்றது மூலமா இன்னும் ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியல் போடும், அதனால எக்கனாமிக்கலா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நாட் சூட்டபிள் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் அஸ் தே ஹேவ்
டிஃபரண்ட் சிக்மா ஈல்டு வேல்யூ ஃபார் போத் த டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன். பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து சூட் ஆகாது, ஏன்னா சிக்மா 1 சிக்மா 2 வேல்யூ வந்து மாறி இருக்கும். டென்ஷன்லையும் கம்ப்ரஷன்லையும் வந்து வேல்யூ வந்து ரொம்ப டிஃபர் ஆகும் அப்படின்றதுனால பிரிட்டில் மெட்டீரியலுக்கு இது ஓகே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. டக்டைல் மெட்டீரியலுக்கு மட்டும் தான் இது சேஃப். பியூர் சியர் கண்டிஷன்ல ரொம்ப சேஃபா சொல்லுது. அதாவது அன்எக்கனாமிக்கல் இந்த தியரி, இதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 தியரியும் அக்யூரேட் வேல்யூ தரல, கொஞ்சம் தப்பா தருது. இது வேல்யூ ரொம்ப சேஃபா கொடுக்குது, இதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னா ஹைஜ் அண்ட் பெல்ட்ராமி தியரி, இவங்க 2 பேரும் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து யூ அப்படின்னு சொல்றோம். யூ மேக்ஸ், அந்த மெட்டீரியல்ல உருவான மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து யூ மேக்ஸ்னு சொல்றோம். அது வந்து யூ மேக்ஸ் ஈல்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருந்தா ஃபெயிலியர், அதோட கம்மியா இருந்தா சேஃப். இது வந்து ஈல்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இவ்வளவு எனர்ஜி தான் அதெல்லாம் தாங்க முடியும் அப்படின்ற வேல்யூ. சேம் அதே போல எல்லாத்த போல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறோம். இந்த யூன்ற வேல்யூ வந்து நம்ம இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல மாத்தி இங்கே எழுதியிருக்கோம். ஸ்கொயர் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 மியூ சிக்மா 1 சிக்மா 2 less than or equal to sigma yield by factor of safety. 3Dல அதே போல ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கும். சரிங்களா? இந்த தியரி, இதுதான் இதோட தியரி, இந்த ஈக்குவேஷன் தான். இதுல இருந்து பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல், இந்த தியரி வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்னு சொல்றாங்க. நாட் சூட் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல். மற்ற ஃபர்ஸ்ட் 2 வந்ததுல அதே போல தான் இதுலயும் சொல்றாங்க. பிரிட்டில் மெட்டீரியல் உருவாது. பியூர் சியர் கேஸ்ல டவ் வந்து 0.67 ஈல்டுலயே ஃபெயிலியர் ஆயிரும். சியர் ஸ்ட்ரெஸ் இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட இத்தனை டைம் 0.67 ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 0.577 டைம்ஸ்ல தான் ஃபெயிலியர் ஆகும். அப்ப 0.58 59 61 63 65 66 வரைக்கும் ஃபெயிலியர் ஆகாதுன்னு இது சொல்லுது, ஆகிரும் இது சொல்லுது. அதனால இதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்த 2 ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் சொன்னோம் பாத்தீங்களா, அதை விட இது இன்னும் அக்யூரேட்டா சொல்லுது. ஃபர்ஸ்ட் 1 டைம் சொன்னது, அடுத்து 0.77 டைம்ஸ் சொன்னது, இப்போ 0.67 டைம்ஸ் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி வந்துருச்சு. சரிங்களா? அதை விட இது கொஞ்சம் சேஃப். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி நியரஸ்ட் வேல்யூ அப்படின்னு அதனால தான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5வது மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெயின் தியரி, அப்படி இல்லைன்னா இது டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்லலாம். வான் மைசிஸ் தியரி, அவர் தான் இதை வந்து கொண்டு வந்தார். இந்த தியரி மூலமா வந்த ஈக்குவேஷன் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 பை சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸ்கொயர் வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2க்கு மட்டும்தான், இந்த 2 வந்து கீழே தான் இருக்கு. இந்த வேல்யூ நம்ம வந்து சொல்றோம். 3Dல அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறி இருக்கு. இந்த தியரி என்னன்னா பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். சேம் டக்டைல் மெட்டீரியலுக்கு தான் அக்யூரேட் ஃபார் பியூர் சியர். பியூர் சியர்ல அக்யூரேட் வேல்யூ குடிக்கிறது. ஏன்னா தியரிட்டிக்கலா டவ் வேல்யூ வந்து 0.577 சிக்மா ஈல்டு. இந்த தியரி மூலமா கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0.577ல ஃபெயிலியர் ஆகுது. 577 ஈல்டு ஸ்ட்ரெஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லுது. எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சது அதே வேல்யூவா இருக்கு. ஃபெயிலியர் ஸ்டார்ட், அதாவது இந்த பாயிண்ட்ல ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்றது இதே பாயிண்ட்ல தான் ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பியூர் சியர் கேஸ்ல இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரிட்டில் மெட்டீரியல்ல அந்த அளவு யூஸ் கிடையாது. நாட் சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங். ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங்க்கும் இது வந்து யூஸ் கிடையாது. இப்போ நம்ம 5 தியரி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு தியரிலையும் ஒவ்வொரு டிராபேக் இருக்கு, ஒவ்வொரு பாசிட்டிவ் மார்க்கும் இருக்கு. இது மூலமா நம்ம இந்த 5 தியரி நம்ம ஒவ்வொரு சம்முக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி 5 தியரியில வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி தான் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணணும். சரிங்களா? இதுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், நார்மல் ஸ்ட்ரெஸ், சியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இதுக்காக தான் கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி மெட்டீரியல் ஃபெயில் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சப்ஜெக்டோட நோக்கமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.